ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது. இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளின் அடிப்படையின்படி என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. மேலும் 28ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் நிவர்த்தி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். முதல்ல இந்த துலாம் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையும் நீதியும் தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழ்பவருங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க ஐப்பசி மாதம் பிறந்தவங்களாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பண்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். துலம் அப்படிங்கிறது காற்று அப்படின்ற அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க எல்லோர்கிட்டையும் காற்றை போல கலந்து இனிமையாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தோற்றத்தில் அழகும் கவர்ச்சியும் இருக்கும். நடை உடை பாவனங்களில் ஒரு வசீகர தன்மையை பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பிறருடைய இன்ப துன்பங்களில் ஆத்மாத்மாக பங்கேற்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ போனோம், சாப்பிட்டோம், மொய் செய்தோம், வந்தோம் அப்படின்லாம் இருப்பதில்லை. அந்த நிகழ்வில் இவர்களுடைய பங்கு நினைவு கூறும் வகையில் இருக்கும்படி ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்சுட்டு தான் வருவாங்க. சிறப்பான பேச்சு திறமை கொண்ட இவங்க சமரசம் செய்வதில் கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுது. தீராத பிரச்சனையும் நொடியில் தீர்த்து விடுவாங்க. இதரப்பினரையும் அழைத்து பேசி இருவரையும் சமாதானமாக போக வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க எப்பொழுதும் எந்த வயதிலும் மற்றவர்களை விட இளமையாக இருப்பாங்க. அமைதியாகவும் இனிமையாகவும் பேசுவாங்க. பேச்சின் மூலமாக மற்றவங்களை கொக்கி போட்டு தன்னை போல் இழுப்பாங்க. மேலும் இவங்கக்கிட்ட நெகட்டிவாக பேசுகிறது பிடிக்காது. இவங்கக்கிட்ட நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது. எந்த நேரமும் ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கிட்ட குரலை உயர்த்தி பேசினா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. துலாம் ராசியினர் குழுவை முன் நடத்தி செல்லும் ஆற்றல் படைத்தவங்க. ஊர் கூடி தேர் இழுப்பதை கெட்டிக்காரங்க. ஏழை பணக்காரர் என்று யாராக இருந்தாலுமே பழகுவதற்கு எளிமையானவங்க. எல்லோர்கிட்டையும் இனிமையாக பேசுவாங்க. அப்படி அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசினர் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலுமே நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் செய்வாங்க. அரைகுறை வேலை என்பதே இவங்க கிட்ட இருக்காது. அழுக்கு குப்பை என்பதும் இவங்களுக்கு ஆகாது. துலாம் ராசி குழந்தைகள் அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்த குழந்தைகள், சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்த குழந்தைகள் மண், தூசி, தண்ணீர் போன்றவை தனது விரல் நுனியில் படுவதை கூட விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களும் நீதி, நேர்மை, நியாயம் என்பதை தங்களுடைய வாழ்வில் மூச்சாக கடைபிடிப்பாங்க. அநியாயமான காரியங்களுக்கு துணை போவது கிடையாது. மேலும் அவற்றை எதிர்த்து போராடி தன்னுடைய நன்மைகளை இழந்தாவது நீதிக்காக குரல் கொடுப்பாங்க. இன்னும் சிலருக்கு இதனால் கெட்ட பெயர் கிடைத்தாலுமே கூட அவர்கள் அதை பொருட்படுத்துவதே கிடையாது. நியாயத்துக்காக குரல் கொடுக்கும் பெண்ணாக தான் இவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான பலனை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத பணவரவு, தொழிலில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க.
பணவரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த வகையில் பணவரவு இருக்குங்க. இது ஒரு நல்ல செய்தியாகவே இருக்கக்கூடும். தொழில் மற்றும் வேலைகளில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் வர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்களோடு உறவுகள் மேம்படும். மேலும் சனியின் வக்ர நிவர்த்தி துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை தரும். ஆனாலுமே சில நேரத்தில் சிலருக்கு சோர்வு அல்லது மன அழுத்தம் போன்ற பாதிப்பு வர கொடுக்கும். மேலும் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த 2025 நவம்பர் 28 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது சுமார் 138 நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம், எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கள் போகுது. மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 24ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. அவரோடு புதன் இணைந்து புத யோக, அதாவது புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. இதனால் உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். புதிய திருப்பங்கள் வரப்போகுது. பிள்ளைகள் வழியில் சுப காரியங்கள், நல்லபடியாக பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் போகுது. கூடுதலாக உழைத்தாலுமே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 10ல் குரு பதிவதால் மாற்றம் என்பது ஜோதிட பழமொழி. ஆனாலுமே அவர் கார்த்திகை 2ஆம் தேதி முதல் வக்ரம் பெற்றிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை நீங்கள் போது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் திடீரென திருப்பங்கள் ஏற்பட்டு லாபங்கள் இரட்டிப்பாகும். இன்னும் சிலருக்கு வெளிநாட்டு அழைப்புகள் வரக்கூடும். மேலும் கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் அற்புதமான நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான். தெய்வீக பயணங்கள் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் இதை செய்யமா அதை செய்வோமா அப்படின்னு யோசிப்பீங்க. நல்ல நல்ல சம்பவங்களும் நடக்கும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் நிறைய விதமான பலன்கள் கிடைக்கும். மேலும் கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்திற்கு இந்த காலகட்டத்தில் சஞ்சரித்து வரும்போது சுப செய்திகளை தான் கொண்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையும் துணிவும் அதிகரிக்கும். செய்ய நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் நேரமாக அமைஞ்சிருக்கு. இதில் வெற்றியும் நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணிபுரியும் இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும். தன வரவும் திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும். மேலும் கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் 12க்கு அதிபதி அப்படிங்கிறனால மேலும் புதன் 2இல் வருவதாலேயும் செலவுக்கேற்ப வரவு உங்களுக்கு வரும். சேமிக்க முடியாது. முந்தைய சேமிப்பில் கொஞ்சம் கரையக்கூடும். இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வாகன மாற்றம் போன்றவை வருவதற்கான அறிகுறி தென்படும். எதிலுமே யோசித்து செயல்படுவது நல்லது அப்படின்னு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வலியுறுத்தப்படுது. நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட நோய் மீண்டும் தலை தூக்கலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி மாற்றம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்று நல்ல விதமான சம்பவங்கள்லாம் நடக்கப் போகுது. மேலும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்கள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 25, 26 மற்றும் டிசம்பர் 7, 8, 11, 12. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் வெளிர் பச்சை அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் 24ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் என்னென்ன மாதிரியான பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும்
மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.